ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ரகுநாதன் என்பவர் தொடர்ந்த காசோலை மோசடி வழக்கில் திரைப்பட இயக்குநர் சேரன் பரமக்குடி நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நேற்று ஆஜரானார். வழக்கின் அடுத்த விசாரணையை மே 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி இன்ப கார்த்திக் உத்தரவிட்டார். தருமபுரி சாமிச்செட்டிப்பட்டியில் உள்ள தனியார் பள்ளிக்குள் புகுந்த 6 அடி நீள பாம்பால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் தெரிந்ததும் அங்கு வந்த சமூக ஆர்வலர் ஹரிமணி அந்த பாம்பை லாவகமாக பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தார். இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறையை கண்டித்து மதுரையில் இந்து முன்னணியினர் அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோயிலுக்குள் எந்த உடை வேண்டுமானாலும் அணிந்து வரலாம் என்ற இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறையின் கருத்துக்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர்.